அனைவருக்கும் வணக்கங்க. சென்னை தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல களத்துல இவங்களெல்லாம் காணுமே. யாருன்னு கேக்குறீங்களா? தான் பாருங்க, ராமதாஸ் அவர்களுடைய வாரிசு அன்புமணி ராமதாஸை காணும், ஜி.கே. மூப்பனாருடைய வாரிசு ஜி.கே. வாசனை காணும், குமரி ஆனந்தனுடைய வாரிசு தமிழிசை மேடம் அவங்களும் காணும், அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய வாரிசு பிரேமலதா விஜயகாந்த் விஜய் பிரபாகர் அவங்களையும் காணும், சீமானந்தனுடைய வாரிசு ஐயோ தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிரையே கொடுக்குற அதான் சீமானந்தனுடைய வாரிசு கயல்வெளி அவங்களையும் காணும், ஓபிஎஸ் வாரிசு ஓபி ரவிச்சந்திரன் அவங்களையும் காணும், நம்ம ஜெயக்குமார் அண்ணன் அவங்களுடைய வாரிசு அவரையும் காணும், அவர் வாரிசு ஜெயவர்தன் அவங்களையும் காணும், அதே மாதிரி கிருஷ்ணசாமியின் வாரிசு ஷாம் கிருஷ்ணசாமி அவங்களையும் காணும். ஆனா வாரிசே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஆனா யாருடைய வாரிசு களத்துல நின்று இன்னைக்கு எத்தனையோ மக்களினுடைய பிரச்சனை தீர்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவினுடைய வாரிசு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் நின்று அவருடைய புதல்வனாக உண்மையாக சொல்லப்போன கொள்கை வாரிசாக நின்று எங்களுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று செஞ்சிட்டு இருக்க வேலை தான் இன்னைக்கு மக்கள் அபாரமா பாராட்டிட்டு இருக்காங்க. 72 மணி நேரத்துல எங்க துணை முதல்வர் என்ன செஞ்சாரு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அடையார் ஆறு கழிமுக பகுதி, ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூர் கால்வாய், ஈசிஆர் முட்டுக்காடு கழிமுக பகுதி, இதுல இருந்து வரக்கூடிய இந்த ஆறுல இருந்து வரக்கூடிய எல்லா நீர்களையும் கடல்ல எப்படி கலக்கணும் அப்படிங்கறது அந்த கழிமுக பகுதிகள்ல என்ன அவர் செஞ்சாரு அப்படிங்கறத அங்க ஹைலைட். அதான் இன்னொரு ஸ்டேட்ல இருந்து கூடிய ஒரு ஆக்டர், அவரு ஒரு துணை முதல்வர் பவன் கல்யாண் சார் பேசுனீங்களே, இது நீங்க நினைக்கிற மாதிரி ரியல் எல்லாம் கிடையாது, இது ரியல். இதுதான் கொள்கைக்கான வாரிசு. களத்துல யாரு நின்று வேலை செய்யறாங்க, யாரு பின்னாடி நிக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியா தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னை, ஏன் ஒட்டுமொத்த தமிழகமே எங்களுடைய தலைவர்களை பார்த்து தலை வணங்குது அப்படின்னு சொன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.